ஹாய் கேஸ் மார்னிங் அல்டிமேட்டா ஸ்கேல்பிங் முடிஞ்சுச்சு. இத பாருங்க ₹16,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் மார்னிங். அண்ட் என்னோட பொசிஷன்ஸ பார்க்கலாம். இப்ப பாருங்க அல்டிமேட்டா நம்மளோட பொசிஷன்ஸ ஸ்கேல்ப் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோதான் ஸ்கேல்பிங். சரிங்களா? ஸ்கேல்பிங்கிறது 5 டூ 10 பாயிண்ட் ஸ்கேல்ப் பண்ணிட்டு, அன்னைக்கான டேவ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம். சரிங்களா? அதுவும் இல்லாம இன்னைக்கு மண்டே மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சின்ன சின்ன தப்பும் மிகப்பெரிய லாஸ்ல கொண்டு போறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கும். மண்டே மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஸோ ஸ்கேல்ப் பண்றீங்களா? கம்முனு நம்ம ட்ரேட மூடி வச்சுட்டு கம்முனு போயிட்டே இருங்க. ஏன்னா மண்டே பொறுத்தவரை மீடியம் குவான்டிட்டில பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு உங்க ஹையஸ்ட் குவான்டிட்டி ஒரு 3000 குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா, மண்டே ஒரு 2000 குவான்டிட்டி இல்ல 1500 குவான்டிட்டி பண்ணலாம். சரிங்களா? மீடியம் குவான்டிட்டில ட்ரேட் பண்ணுங்க. மார்னிங்கே ஸ்கேல்பிங்க டன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போஸ் மார்னிங் ட்ராப் ஆச்சு அப்படின்னா, ஆஃப்டர்நூன் வந்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த இன் பிட்வீன்ல இருக்க டைம்ல மண்டே மார்க்கெட் தொடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். மார்னிங் எனக்கு ஒரு ட்ராப் ஆச்சு. அப்ப நான் ஆஃப்டர்நூன் வந்து ட்ரை பண்றேன் அப்டின்னா, ஓகே. அது வந்து பாசிபிள். மார்னிங்கே வந்து 10 தடவ நீங்க பாசிவ் லாஸ இது பண்ணிட்டு இருக்கிறதுக்குலாம் நடக்காத விஷயம். சரிங்களா? பாருங்க நான் சார்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க பாருங்க எல்லாரையுமே வந்து புட் சைட்ல போறேன்டா அப்டின்னு வர வச்சு, கால் சைட்ல ஃபுல்லா இன்வெர்ட் பண்ணிட்டு போயின்னே இருந்துட்டான். 3 கேண்டல்ல எல்லாரையும் முடிச்சு விட்டான். நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். டே லோ பிரேக் ஆயிருக்கு. நல்லா கீழ விழும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ட்ரி எடுத்தவங்க என்ன நெலைம என்ன? புரியுதா? இப்படிதான் புரிஞ்சுக்கோங்க. டே லோ ஆர் டே ஹை பிரேக்குங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நம்மோ அந்த இடத்துல சில மொமெண்டம் கிடைக்கும். இப்ப டே லோலயும், டே ஹைலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் மொமெண்டம் தான் கிடைக்கும். அதுல எடுத்துட்டு வெளில ஓடி வந்துரணும். மத்தபடி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்றது அது மாரிலாம் பண்ணக்கூடாது. ஆனா டே லோ பொறுத்தவரைக்கும் அதுல வந்து மேனிபுலேஷன் நடக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. அப்படிங்களா? லைவ் எதிர்க்க பார்க்கலாம். இவங்க எல்லாருமே என்ட்ரி பண்ண வச்சுட்டு, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் குடுத்துருக்கான் பாருங்க. எல்லாரும் இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ண வச்சிருப்பான். ஆவரேஜ் பண்ண வச்சு ஒரே கேன்ல அடிச்சு விட்டு போயிட்டே இருந்துட்டான். எல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் மீடியம் குவான்டிட்டில ஆ சீக்கிரமா உங்க ட்ரேட முடிச்சிரணும். மார்னிங்கே வரீங்க, உங்க ட்ரேட முடிச்சிருங்க. குளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? ரொம்ப நேரம் மண்டே மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கேபிட்டல் வைப் அவுட் ஆகறதுக்கு அதிக சான்ஸ். மண்டேவும், ஃப்ரைடேவும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும். இந்த 2 நாள மட்டும் நம்ம ட்ரேட் பண்ண பழகிட்டோம் அப்டின்னா, மிச்ச நாட்கள்ல நம்ம சூப்பரா ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? புடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க.